எங்கள்ல நிறைய பேர் ஒரு கஷ்டம் வரும்போது பொறுமையிலிருந்து அதிகமாக கோபப்படக்கூடியவர்களாகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் எங்களால ஒரு சில நிலைமைகள்ல அதை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகளே ஏற்படுது. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பல துன்பங்களுக்கு மூல காரணம் கோப உணர்வாகவே இருக்குது. கோபம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பண்புகள்ல ஒன்றாக இருந்தாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேல பாரதூரமான விளைவுகளை எங்களுக்கு ஏற்படுத்துது. அதுல இருந்து நாங்க தவிர்த்து கொள்ளணுமாக இருந்தால் அதற்காக நாங்க செய்ய வேண்டியது பொறுமையாக இருக்கிறது தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரொருவர் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது அதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சகிப்பு தன்மையை வழங்கி விடுகிறான். துன்பங்களை சகித்துக் கொள்ளும் தன்மையை விட சிறந்த ஒரு அருட்கொடையை எவரும் பெற்றதில்லை என்று கூறியுள்ளார்கள். பொறுமையுடன் சகித்துக் கொள்வது இறைவனின் அருட்கொடையாகும். அப்பண்பை அடைந்து கொள்வதில் ஒவ்வொருவரும் கட்டாயம் முயற்சி செய்ய வேண்டும். கோபத்தை மனிதனுக்கு அளித்த இறைவனே அதனை முறியடிக்கும் மருந்தாக பொறுமை எனும் பண்பையும் வழங்கியிருக்கிறான். இது தொடர்பில் அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிட்டும் காட்டியுள்ளான். எனவே எத்தகைய சூழலிலும் பொறுமை மற்றும் சகிப்பு தன்மையுடன் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்றதன் மூலமா சதகத்துல் ஜாரியாவான நன்மையையும் பெற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.